சந்தன வாசனை, மல்லிப்பூ வாசனை, ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி வாசனை எந்த காரணமும் இல்லாம திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க முழு ஈடுபாடோட வணங்குற தெய்வங்கள் உண்மையிலேயே உங்க வீட்டுல நடமாட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி விளக்கு ஏத்தினா காற்றே இல்லாம நிதானமா வெள்ளை நிற ஒளியோட அழகா எரிஞ்சிச்சுன்னா உங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்கு. வீட்டுல குறிப்பா வெள்ளை நிற பள்ளி இருந்துச்சுன்னா அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. உங்க கர்மாவை கழிக்க வந்த தெய்வ சமிக்ஞை. காவுலி கத்தும் நேரத்துல நீங்க பேசுற விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது இறை சக்தியோட உறுதிமொழி. அதே போல காக்கா, புறா, குறிப்பா நாட்டு நாய் உங்க வீட்டை சுத்தி வருதுன்னா அந்த இடத்துல நல்ல சக்தி நடமாட்டம் இருக்கு. இவையெல்லாம் இல்லை அப்படின்னா தீர்வு ஒன்னே ஒண்ணு, குலதெய்வ வழிபாடுதான். குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசப்படியில கட்டி பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு ஆரம்பிச்சாதான் இஷ்ட தெய்வங்கள் உள்ள வருவாங்க. சாமி படத்துக்கு பக்கத்துல முன்னோர்கள் படத்தை வைக்க கூடாது. ஏன்னா முன்னோர்கள் பூஜைக்குரியவர்கள், ஆனாலும் கடவுள் இல்ல. அதே மாதிரி படுக்கை அறைக்குள்ள கண்ணாடி வைக்க கூடாது. அது சக்தியை ஈர்க்கும் தன்மை உடையது. ஆனா வீட்டு வாசலுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சா எதிர்மறை சக்தி உள்ள வராம தடுத்து திருப்பி அனுப்பிடும். மேலும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தினமும் கண்ணாடிக்கு நேருக்கு நேர் நின்னு உங்களோடவே பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அதுவே இறைத்தன்மையோட பயணத்துக்கு ஆரம்பம்.